அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. ஜக்காத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களிடையே செல்வம் பெருகி வழிந்தோடும் வரை யுகமுடிவு நாள் ஏற்படாது. அப்போது தமது தர்மத்தை அல்லது பொதுவான தர்மத்தை யார் ஏற்றுக்கொள்வார் என்பது செல்வத்தின் உரிமையாளருக்கு கவலை அளிக்கும். அதை ஏற்றுக்கொள்ள ஒருவரிடம் முன்வைப்பார். ஆனால் எவரிடமும் அதை முன்வைக்கிறாரோ, எவரிடத்திலே அதை முன்வைக்கிறாரோ அந்த நபர் எனக்கு இதில் எந்த தேவையும் இல்லை என்று கூறிவிடுவார். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1412 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆன் தெளிவுபடுத்துகின்ற போது ஜக்காத் என்ற தர்மத்தை தரித்திரர்களுக்கும் ஏழைகளுக்கும் அந்த ஜக்காத்தை வசூலிக்கின்றவர்களுக்கும் இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காகவும் அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும் கடன்பட்டிருப்பவர்களுக்காகவும் அல்லாஹுவின் பாதையில் தற்காப்பு யுத்தம் புரிவோருக்காகவும் வழிப்போக்கர்களுக்குமே உரியவை. இது அல்லாஹ் விதித்த கடமையாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 சூரத்து தௌபா வசனம் 60 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே 8 விதமான சாரார்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஃபக்கீர்கள், ஒரு வேளை மட்டும் அவர்களுக்கு உணவு இருக்கும், மறுவேளைக்கு உணவு இருக்காது. இரண்டாவது மிஸ்கீன்கள், தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு சொல்லப்படும். மூன்றாவது ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்களுக்கு. நான்காவதாக புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர்களுக்கு. ஐந்தாவதாக அடிமைகளை விடுதலை செய்வதற்கும். இந்த நிலை தற்போது இல்லை, அதனால் இந்த பட்டியலிலே இருந்து இவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆறாவதாக கடனிலே மூழ்கியவர்கள், ஒரு தேவைக்காக வேண்டி கடன் வாங்கியிருப்பார்கள், அந்த கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படுவார்கள், வெளியிலே தான் கடன்பட்டிருப்பதை சொல்வதற்கு கூச்சப்படுவார்கள். இப்படிப்பட்ட கடனில் மூழ்கியவர்களுக்கு உங்களுடைய ஜக்காத்து பொருளை நீங்கள் கொடுத்து அவர் அதன் மூலமாக அந்த கடனை அடைப்பதற்கு நீங்கள் உதவி புரியுங்கள், அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று வேதமறை குர்ஆன் வழிகாட்டி தருகிறது. ஏழாவதாக ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே தற்காப்பு யுத்தம் செய்கின்றவர். இப்போதெல்லாம் அந்த மாதிரி உண்டான ஒரு நிலை இல்லை. எட்டாவதாக வழிப்போக்கர்கள் என்று இந்த 8 பிரிவுகளிலே உள்ளவர்களுக்கு ஜக்காத்தினுடைய பொருளாதாரத்தையோ பொருட்களையோ காசு பணத்தையோ நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டி தந்திருக்கிறான். ஜக்காத்து பொருட்களை உறவினர்களுக்கு கொடுக்கும் போது ஜக்காத்து கடமையை நிறைவேற்றிய நன்மையும் உறவை பேணிய நன்மையும் நமக்கு ஒரு சேர கிடைக்கிறது. இரத்த உறவிலே இல்லாதவர்களுக்கும் கிடைக்கும் வகையிலே நமது ஜக்காத்தை சில பகுதிகளிலே பகிர்ந்தளிப்பதும் ஏற்றமானது என்று குறிப்பிடுகிறார்கள். யாருக்கெல்லாம் நாம் செலவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதோ அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. குறிப்பாக தாய் தந்தையர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அடுத்தாற்போல் பெற்றெடுத்த குழந்தை, பேரக்குழந்தை, அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை என இவர்களில் யாருக்குமே ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. கணவர் கஷ்டப்படுகிறார், கடனிலே மூழ்கி இருக்கிறார் என்று வருகின்ற போது மனைவி தனக்கு சொந்தமான அந்த பொருட்களில் இருந்து உண்டான ஜக்காத்தை மனைவி கணவருக்கு கொடுக்கலாம். மகளும்
பெற்றோருக்கு ஜக்காத் நிதியை கொடுக்கக்கூடாது என்பதே பெரும்பாலான அறிஞர் பெருமக்களுடைய அந்த கருத்தையும் நாம் சீர்தூக்கி பார்த்து இஸ்லாமிய மார்க்கம் இந்த கடமையை யாருக்கு கொடுக்க வேண்டும், யாரின் மூலமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று பட்டியலிட்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களை அறிந்து புரிந்து தெளிவாக ஜக்காத் விஷயத்திலே நம்முடைய அந்த பொருளாதாரத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.